பிரமிட் ஆன்மீக மன்ற இயக்கம் மற்றும் பிஎம்சி தமிழ் வழங்கும் பிரம்மஸ்ரீ பத்ரிஜியின் தெய்வீக வழிகாட்டுதலுடன் கரூர் தியான மகா யக்ஞம் வரும் செப்டம்பர் 5, 6, 7ஆம் தேதிகளில் நடைபெற உள்ளது. தியானம் நடைபெறும் இடம் சின்ன கொங்கு திருமண மண்டபம், கரூர். மேலும் விவரங்களுக்கு இங்கு கொடுக்கப்பட்டுள்ள எண்ணை தொடர்பு கொள்ளவும். அனுமதி இலவசம். அனைவரையும் அன்புடன் கரூர் தியான மகா யக்ஞத்திற்கு அழைக்கிறோம். சில பேர் பாத்தீங்கன்னா இந்த வார்த்தைகளுடைய சக்தியை மூட நம்பிக்கையில யூஸ் பண்ணுவாங்க, சூப்பர்ஸ்டிஷியஸ். எப்போ நம்ம ஃபியர்லெஸ்ஸா இருக்கோமோ, பயம் இல்லாம இருக்கோமோ, அப்ப எதுவுமே நம்மள பிரச்சனைகள் கொடுக்காது. பட் எப்போ நான் பயந்துகிட்டே இருக்கணும், அப்போ பிரச்சனைகள் தேடி தேடி நம்மளுக்கு வரும். இப்போ நான் வண்டி ஓட்டும் போது டிராபிக் போலீஸ்க்கு பயப்படுறேன், ஓகே நான் ஹெல்மெட் போடலையோ இல்ல லைசன்ஸ் இல்லையோ அடிக்கடி எனக்கு ஃபைன் போடுவாங்க அப்படின்னு நான் பயந்தேன் அப்படின்னா, கண்டிப்பா டிராபிக் போலீஸ்கார் உங்களை தான் ஃபர்ஸ்ட் பிடிப்பாரு. பிகாஸ் நீங்க தானே அவரை தேடுறீங்க. டிராபிக் போலீஸ் அதை பத்தியே நீங்க யோசிச்சுட்டு இருப்பீங்க. ஐயோ ஹெல்மெட் போடலையா, ஐயோ ஹெல்மெட் போடலையா, நீங்க அதை பத்தி யோசிப்பீங்க. ஸோ அவருக்கு அதை அவர் கேட்ச் பண்ணிடுவார் உங்களுடைய எண்ணங்களை. ஸோ உடனே எல்லாரையும் விட்டுட்டு உங்களை தான் ஃபர்ஸ்ட் அவர் பிடிப்பாரு. அது பயம் ஒரு பொருளா இருக்கலாம், இல்ல சுச்சுவேஷன் இருக்கலாம், இல்ல ஹெல்த் இருக்கலாம், இல்ல காசு இருக்கலாம், இல்ல ஃப்ரெண்ட்ஸ் இருக்கலாம், எது வேணாலும் இருக்கும். சில பேர் பயத்தினால அடிக்கடி வியாதிகள் பத்தியே பேசிட்டு இருப்பாங்க. ஸோ இப்போ என்ன வியாதிகள் சீசன் இருக்குதோ அந்த வியாதிகள் பத்தியே பேசுவாங்க. நம்ம மத்தவங்களை பத்தி நம்ம என்ன சொல்றோமோ அதுதான் நம்மளுக்கு வரும். மத்தவங்களை பத்தி நம்ம நல்லது சொல்றோம் அப்படின்னு நம்மளுக்கு நல்லது வரும். பட் மத்தவங்களை பத்தி நம்ம அவங்கள பத்தி நம்ம கண்டனம் தெரிவிக்கிறது, இல்ல தப்பா பேசுறது, இல்ல கம்ப்ளைண்ட் பண்றது, அந்த மாதிரி பண்றோம் அப்படின்னா நம்மளுக்கு அது திருப்பி ரிட்டர்ன்ல வரும். எப்பவுமே நம்மளை பத்தி நல்லா பேசுற ஆள் ஃபர்ஸ்ட் நம்மளாதான் இருக்கும். பிகாஸ் இது எப்படி அப்படின்னா, நம்மளை பத்தி நம்ம பேசுற அப்படின்னா பக்கத்து வீட்டு ஆளுங்க பேச மாட்டாங்க. ஸோ நான் என்னதான் நான் ரசிக்கணும். ஃபர்ஸ்ட் நான் எப்போ என்ன ரசிக்கிறேனோ, நான் எப்போ எனக்கு அன்பு நான் கொடுக்கறேனோ, அப்ப உலகமே எனக்கு அன்பு கொடுக்கும். வணக்கம். இன்னைக்கு ஒரு புது டாபிக், ஒரு புது இன்ட்யூஷன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் சப்ஜெக்டும் நான் சொல்றேன். சில பேர் பாத்தீங்கன்னா இந்த வார்த்தைகளுடைய சக்தியை மூட நம்பிக்கையில யூஸ் பண்ணுவாங்க, சூப்பர்ஸ்டிஷியஸ். இங்க எப்படி அது வேலை செய்யுது அப்படின்னா, நம்ம எது மேல நம்பிக்கை வைக்கிறோமோ அதோடைய பவர் தான் நம்மளுக்கு நம்ம எதிர்பார்க்கிற ரிசல்ட் கொண்டு வருது. ஸோ இப்போ நான் நம்புறேன், ஓகே ஹெட் வந்தா எனக்கு கண்டிப்பா நான் ஜெயிப்பேன் அப்படின்ற ஒரு இருக்கு அப்படின்னா, அந்த ஹெட் இல்ல அந்த டாஸ்லயோ அந்த காயின்ல பவர் கிடையாது. பவர் நம்மளுடைய எண்ணங்கள் மேலதான் பவர். நம்ம எது மாதிரி நம்பிக்கை வைக்கிறோமோ அதுதான் பவர். அதுதான் நம்மளுக்கு ஒரு லக் ஃபேக்டரா கொண்டு வருது. பட் எப்பவுமே நம்ம ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கணும். பவர் எப்பவுமே கடவுள் இல்ல பிரபஞ்சம் தான் பவர். அதுதான் அல்டிமேட் பவர். எப்போ நம்ம அது மேல நம்பிக்கை வைக்கிறோமோ, அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை வைக்கிறோமோ, அப்போ எல்லா சிச்சுவேஷனும் நம்மளுக்கு நல்ல ரிசல்ட்டா வரும். பட் எப்போ நம்ம இதை ஸ்பிளிட் பண்றோமோ, வேற வேற விஷயத்துல நம்பிக்கை வைக்கிறோமோ, ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொன்ன அந்த லக்கி ட்ரெஸ்லயோ இருக்கட்டும், இல்ல லக்கி பென்னு, லக்கி இடங்கள், இல்ல லக்கி டேபிள், லக்கி சேர், அந்த மாதிரி ஏதாச்சும் லக்கி செயின், அந்த மாதிரி ஏதாச்சும் நம்ம அந்த ஒரு இதுக்கு பவர் கொடுக்குறோம் அப்படின்னா ஒரு டைம்ல அது வேலை செய்யும். பட் அது எப்போ நம்பிக்கை அதுல அவுட் ஆயிடுச்சோ அது ரிவர்ஸ்ல கூட நம்மளுக்கு வேலை செய்யலாம். இப்போ நம்பிக்கை இருக்கிற வரையும் ஹெட் போட்டா நம்ம மேட்ச் ஜெயிக்கிறோம். பட் அந்த நம்பிக்கை கொஞ்சம் டவுன் ஆயிடுச்சுன்னா ஜெயிக்கிற மேட்ச் கூட தோத்துரும், ஹெட் வந்தா கூட தோத்துரும். அந்த தோக்குற விஷயங்கள் தான் கண்டினியூஸா நடக்கும். பிகாஸ் இருந்தது அந்த ஒரே ஒரு லக்கி விஷயங்கள்ல, அதுல ஏதாச்சும் ஒரு முன்ன பின்ன ஆயிடுச்சு அப்படின்னா அப்புறம் கண்டினியூஸ் ஃபெயிலியர் வரும். ஸோ அதே மாதிரி 2 பிசினஸ் பீப்புள் இருந்தாங்க. அவங்களுக்கு
இந்த மாதிரி லக்கி விஷயங்களை ரொம்ப நம்பினாங்க. ஸோ அது நம்புற டைம்ல கொஞ்சம் நல்ல சக்சஸ் வந்துச்சு. பட் கொஞ்சம் அந்த பிலீஃப் லைட்டா கம்மியானதுனால அவங்களுக்கு என்ன சக்சஸ் வந்திருக்குதோ அதுவும் வந்து போயிடுச்சு. ஸோ ஃப்ளோரன்ஸ் மாஸ்டர் என்ன சொல்றாங்கன்னா, அப்படி நீங்க நம்பிக்கை வைக்கிறதா இருந்தா கடவுள் மேல வைங்க, இல்ல பிரபஞ்சத்துக்கு மேல வைங்க. அது எப்பவுமே உங்களை வந்து பாதுகாக்கும். அது உங்களுக்கு ப்ரொடெக்ட் பண்ணும். உங்களுக்கு உங்களுக்கு சரியான ரிசல்ட் வந்து எப்பவுமே அது கொடுக்கும். ஸோ அதுதான் வந்து அல்டிமேட் பவர். ஸோ அந்த லக்கி ட்ரெஸ்ஸோ இல்ல லக்கி செயினோ அது வந்து கிடையாது அப்படின்றது சொல்றாங்க. ஸோ ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயங்கள். பவர் வந்து அந்த பொருள்கள் மேல கிடையாது. பவர் எப்பவுமே வந்து நம்ம தான், நம்மளுடைய எண்ணங்கள்ல, நம்மளுடைய பிரபஞ்சம் தான் வந்து பவர் அப்படின்றது சொல்றாங்க. ஸோ அதே சமயத்துல வந்து சில டைமுக்கு வந்து பயம் இருக்கும் ஒரு சில பேருக்கு. சில பேருக்கு ஹைட்னா பயமா இருக்கும். பெரிய பில்டிங்ல வந்து அவங்க ஹைட்டா வந்து பார்க்க முடியாது. இல்ல சில பேருக்கு கடல்ல போறது வந்து பயமா இருக்கும். இல்ல சில பேருக்கு இருட்டுல போறது பயமா இருக்கும். சில பேருக்கு வந்து இந்த லிஃப்ட்ல போறது வந்து பயமா இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு லேடிக்கு வந்து இந்த ஒரு பயம் இருந்துச்சு. அவங்களுக்கு வந்து படிக்கட்டுல நடக்கிறது, ஏறுறது வந்து அவங்களுக்கு பயமா இருந்தது. அது ஏன் அதுக்கு ஒரு சில பின்னாடி ரீசன்ஸ் இருக்கும். ஸோ அவங்க இந்த ஃப்ளோரன்ஸ் மாஸ்டர் கிட்ட வந்து கேட்குறாங்க. எனக்கு வந்து படிக்கட்டுல ஏறும் போதோ இறங்கும் போதோ கொஞ்சம் பயமா இருக்குது. இந்த பயத்துல இருந்து நான் எப்படி வெளில வர்றதுன்றது கேட்குறாங்க. ஸோ அவங்க அதுக்கு சொல்றாங்க, அதுக்கு ப்ராப்ளம் வந்து அந்த படிக்கட்டு வந்து கிடையாது, ஸ்டெப்ஸ் கிடையாது. உங்களுடைய பயம் தான் அதை வந்து பிரச்சனையா வந்து மாத்துது. ஸோ நீங்க ஒரு பயப்படுறதுனால தான் எப்பவுமே அந்த படிக்கட்டுல இருந்து கீழே விழுகுறீங்க அப்படின்றது சொல்றாங்க. ஸோ இப்போ இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல வந்து அவங்க ஒரு டைம் பேங்க் போறாங்க. பேங்க்ல வந்து அவங்களுக்கு முக்கியமான ஒரு விஷயங்கள், சேஃப்டி டெபாசிட் லாக்கர்ல இருந்து ஒரு சில விஷயங்கள் வந்து எடுக்கணும், டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே. இப்போ அந்த இடத்துக்கு போறதுக்கு அவங்க படிக்கட்டு இறங்கணும். பட் வந்து முக்கியமான விஷயங்கள் எடுக்கணும். பட் அவங்களால அந்த பயத்தினால அவங்க இறங்க முடியல. ஸோ ரிட்டர்ன் வீட்டுக்கு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க யோசிக்கிறாங்க, ஐயோ முக்கியமான விஷயங்கள் இருக்குது, அது எடுக்கணுமே, நம்மளுக்கு இன்னைக்கு வேணுமே, ஆனா ஒரு பயமும் இருக்குது. சரி, நம்ம ஃப்ளோரன்ஸ் மாஸ்டர் சொல்லியிருக்காங்களே, நம்ம வந்து பயத்தை வந்து ஃபேஸ் பண்ணோம் அப்படின்றது சொல்லியிருக்காங்களே. ஸோ வந்து கண்டிப்பா இது நான் இன்னைக்கு கிளியர் பண்றேன் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில வந்து போறாங்க மறுபடியும் பேங்க்குக்கு. பேங்க்குக்கு போனா அப்படின்னா என்ன ஆகுது அப்படின்னா, இப்போ வந்து அந்த லிஃப்ட் வந்து சரியாயிடுச்சு ஒரு 1 ஹவர்ல. ஸோ லிஃப்ட் சரியாயி அவங்க படிக்கட்டுலயே போகவும் தேவையில்ல, லிஃப்ட்ல ஈஸியா வந்து போய்க்கலாம். ஸோ வந்து அவங்க எது பயந்தாங்களோ அப்போ வந்து அந்த பிரச்சனைகள் அடிக்கடி வந்துச்சு. எப்போ அந்த பயம் இல்லையோ அவங்களுக்கு அந்த ஒரு பயம் படுற விஷயமே வந்து காணாம போயிடுச்சு. ஸோ எப்போ நம்ம ஃபியர்லெஸ்ஸா இருக்கோமோ, பயம் இல்லாம இருக்கிறோமோ, அப்ப வந்து எதுவுமே நம்மள வந்து பிரச்சனைகள் வந்து கொடுக்காது. பட் எப்போ நான் பயந்துகிட்டே இருக்கணும், அப்போ வந்து பிரச்சனைகள் வந்து தேடி தேடி நம்மளுக்கு வந்து வரும். இப்போ நான் வந்து வண்டி ஓட்டும் போது டிராபிக் போலீஸ்க்கு பயப்படுறேன். ஓகே, நான் ஹெல்மெட் போடலையோ இல்ல லைசென்ஸ் இல்லையோ அடிக்கடி எனக்கு ஃபைன் போடுவாங்க அப்படின்னு நான் பயந்தேன் அப்படின்னா, கண்டிப்பா வந்து டிராபிக் போலீஸ்கார் வந்து உங்களை தான் ஃபர்ஸ்ட் பிடிப்பாரு. பிகாஸ் நீங்க தானே அவரை தேடுறீங்க. டிராபிக் போலீஸ் அதை பத்தியே நீங்க யோசிச்சுட்டு இருப்பீங்க. ஐயோ ஹெல்மெட் போடலையா, ஐயோ ஹெல்மெட் போடலையா, நீங்க அதை பத்தி யோசிப்பீங்க. ஸோ அவருக்கு அதை வந்து அவர் கேட்ச் பண்ணிடுவார் உங்களுடைய எண்ணங்களை. ஸோ உடனே வந்து எல்லாரையும் விட்டுட்டு உங்களை தான் ஃபர்ஸ்ட் வந்து அவர் பிடிப்பாரு. பிகாஸ் நீங்க தான் அந்த ஒரு பயத்தை வந்து தேடுறீங்க. ஸோ அந்த பயம் கண்டிப்பா உங்ககிட்ட தான் ஃபர்ஸ்ட் வரும். அதுவே வந்து நீங்க பயம் இல்லாம அந்த டிராபிக் போலீஸோ இல்ல ஹெல்மெட்டோ இல்ல அதை பத்தி யோசிக்காம நீங்க வந்து போனீங்கன்னா நீங்க ஃப்ரீயா வந்து போகலாம். டிராபிக் போலீஸ் உங்க பக்கத்துல இருந்தா கூட அவர் உங்களை வந்து எதுவுமே கேட்க மாட்டாரு. ஸோ இந்த மாதிரி பயம் இல்லாம வந்து இருக்கணும். எது நம்ம விஷயம் பயப்படுறோமோ அதை எப்படி வந்து ஃபேஸ் பண்ணலான்றது பார்த்துட்டு அதை நம்ம கிளியர் பண்ணணும். கிளியர் பண்ணல அப்படின்னா அடிக்கடி அந்த பயம் தான் நம்மளுக்கு வந்துகிட்டே இருக்கும். அந்த சூழ்நிலைகள் வந்துகிட்டே இருக்கும்.
அது பயம் வந்து ஒரு பொருளா இருக்கலாம், இல்ல சுச்சுவேஷன் இருக்கலாம், இல்ல ஹெல்த் இருக்கலாம், இல்ல காசு இருக்கலாம், இல்ல ஃப்ரெண்ட்ஸ் இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். சில பேர் வந்து பயத்தினால அடிக்கடி வந்து வியாதிகள் பத்தியே வந்து பேசிட்டு இருப்பாங்க. ஸோ இப்போ என்ன வியாதிகள் சீசன் இருக்குதோ அந்த வியாதிகள் பத்தியே பேசுவாங்க. இந்த சிட்டில வந்து இத்தனை பேருக்கு இந்த வியாதி வந்திருக்குது அப்படின்னு சொல்லி எல்லார்கிட்டயும் சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு இப்போ கொரோனா வந்திருக்கு. டெய்லி எத்தனை பேருக்கு கொரோனா இருக்குன்னு சொல்லி அவங்க கவுண்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. நியூஸ் பேப்பர்ல படிப்பாங்க. அதை வந்து எல்லார்கிட்டயும் சொல்லுவாங்க. இன்னைக்கு வந்து இத்தனை கோடி பேர் கொரோனால வந்து அஃபெக்ட் ஆயிருக்காங்க. இது நாளைக்கு வந்து ஓகே இன்னைக்கு வந்து இன்னும் ஒரு 10,000 பேர் கொரோனா எக்ஸ்ட்ரா வந்திருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க டெய்லி அப்டேட் ரிப்போர்ட்லாம் ரொம்ப அப்டேட்டடா வந்து இருக்கும். இந்த எல்லா வியாதி பத்தி எல்லாமே வந்து தெரியும். அதாவது டாக்டருக்கே அந்த எவ்வளவு தெரியாதோ அதை விட அவங்க அதிகமா வந்து அந்த வியாதிகளை பத்தி கத்துட்டு இருப்பாங்க. ஸோ அந்த அளவுக்கு அவங்க நாலேஜ் வந்து ரொம்ப அப்டேட்டடா இருக்கும். ஸோ இதனால என்ன ஆகும் அப்படின்னா நம்ம எப்போ வியாதிகள் பத்தியே வந்து நம்ம பேசிட்டு இருக்கோமோ அதை பத்தி நிறைய படிக்கிறோமோ அதுதான் நம்மளுக்கு வந்து நம்மளுக்கு அறியாமலே அதுதான் நம்ம கிட்ட காந்தம் மாதிரி வந்துட்டு இருக்கோம். ஏன்னா நம்ம அதை பத்தி தான் பேசுறோம், அதுதான் நம்ம ரசிக்கிறோம், அது பத்தி தான் நம்ம மத்தவங்க கிட்டயும் வந்து நம்ம ஷேர் பண்றோம். ஸோ அப்போ வந்து அதுதான் நம்மளுக்கு தேடி வரும். ஸோ சில பேர் வந்து ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் பழைய ஃப்ரெண்ட்ஸ் மீட் பண்றாங்க அப்படின்னா அவங்க எப்பவுமே இந்த ஒரு காசிப் வந்து பண்ணுவாங்க. ஸோ வந்து ரெண்டு பழைய ஃப்ரெண்ட்ஸ் சேர்ந்துட்டாங்கன்னா அந்த மாதிரி பேசுவாங்க. ஸோ அதுல என்ன நடக்கும் அப்படின்னா அவனுக்கு இவங்களுடைய லைஃப் என்ன நடந்தது, அவங்களோட லைஃப் என்ன ஆயிடுச்சு, இவங்க இப்படி பண்ணாங்க, இவங்க அப்படி பண்ணல, அந்த மாதிரி விஷயங்கள் வந்து பேசுவாங்க. அது கிட்டத்தட்ட ஒரு 4-5 மணி நேரம் நடக்கும். அதுல வந்து நல்லது ரொம்ப கம்மியா இருக்கும். மத்தவங்கள பத்தி மத்தவங்களுடைய குறைகளை பத்தி மத்தவங்களுக்கு வந்த பிரச்சனைகளை பத்தி தான் அதிகமா வந்து இருக்கும். சோ அப்படி நம்ம மத்தவங்கள பத்தி நம்ம என்ன சொல்றோமோ அதுதான் நம்மளுக்கு வரும். மத்தவங்கள பத்தி நம்ம நல்லது சொல்றோம் அப்படின்னு நம்மளுக்கு நல்லது வரும். பட் மத்தவங்கள பத்தி நம்ம வந்து அவங்கள பத்தி நம்ம கண்டனம் தெரிவிக்கிறது, இல்ல வந்து தப்பா பேசுறது, இல்ல கம்ப்ளைண்ட் பண்றது, அந்த மாதிரி பண்றோம் அப்படின்னா நம்மளுக்கு அது திருப்பி ரிட்டர்ன்ல வந்து வரும். ஸோ ரொம்ப ரொம்ப ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் தான். இது எல்லாமே வந்து நம்மளுக்கு நம்மளுடைய மனநிலையை வந்து அஃபெக்ட் பண்ணும். அது அஃபெக்ட் ஆகுது அப்படின்னா அது இன்ட்யூஷன்ல வந்து நம்மளுக்கு கிளியரா வந்து வராது. ஸோ இது எல்லாமே வந்து இட் இஸ் ஒரு வந்து அந்த லவ் ஃபேக்டரு இல்ல வந்து இந்த செல்ஃப் லவ் விஷயங்கள் எல்லாமே இது வந்து அஃபெக்ட் ஆகும். பிகாஸ் நம்ம எப்பவுமே வந்து நம்மளை பத்தி இல்ல மத்தவங்கள பத்தி நல்லது சொல்ல அப்படின்னா தப்பான ரிசல்ட் வந்து வரும். சில டைம் நம்ம மத்தவங்கள பத்தி ரொம்ப பெருமையா பேசுவோம். பட் நம்மளுக்குன்னு வரும்போது நம்ம வந்து எப்பவுமே நம்மளை பத்தி தப்பா தான் வந்து நம்ம யோசிப்போம். நம்மள எப்பவுமே வந்து குறைவையா வந்து நம்ம அடை போடுவோம். நம்மள வந்து ரொம்ப லிமிட் பண்ணிப்போம் நம்மளுடைய பார்வையிலேயே வந்து. ஸோ அந்த அந்த டாபிக் வந்து செல்ஃப் லவ் அப்படின்றது சொல்லுவாங்க. ஸோ எப்பவுமே வந்து நம்மள பத்தி நல்லா பேசுற ஆள் வந்து ஃபர்ஸ்ட் நம்மளா தான் இருக்கும். பிகாஸ் இது எப்படி அப்படின்னா நம்மள பத்தி நம்ம பேசல அப்படின்னா பக்கத்து வீட்டு ஆளுங்க வந்து பேச மாட்டாங்க. ஸோ நான் வந்து என்னதான் நான் வந்து ரசிக்கணும் ஃபர்ஸ்ட். நான் எப்போ என்ன ரசிக்கிறேனோ, நான் எப்போ எனக்கு அன்பு நான் கொடுக்கிறேனோ அப்ப உலகமே வந்து எனக்கு அன்பு கொடுக்கும். பட் நான் எப்போ என்ன வந்து தப்பா நான் என் பார்வையில பாக்குறேன் அப்படின்னா உலகமே வந்து என்ன வந்து தப்பா தான் வந்து பார்க்கும். ஸோ இந்த செல்ஃப் லவ் ஒரு விஷயம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நிறைய வியாதிகள், துக்கம் அதுக்கு வர ஒரு முக்கியமான காரணம் இல்ல ஒரு ஹெல்த் ஹெல்த் பிரச்சனைகள் அதுக்கு வர முக்கியமான காரணம் வந்து செல்ஃப் லவ் இல்லை அப்படின்னா. உதாரணத்துக்கு நம்ம வந்து சின்ன வயசுல வந்து நம்மளுக்கு சரியான ஹைட் இல்லை அப்படின்னா நிறைய பேர் நம்மளுக்கு சொல்லியிருப்பாங்க உனக்கு ஹைட் இல்லை, இல்ல நான் ரொம்ப ஹைட் கம்மியா இருக்கேன் அப்படின்னா நீங்க ரொம்ப குள்ளமா இருக்கீங்க அப்படின்றது சொல்லுவாங்க. ஸோ அது சொல்ல சொல்ல என்ன ஆகும் அப்படின்னா நான் எனக்குள்ள நிறைய ஒரு ஒரு எப்படி சொல்றது
செல்ஃப் லவ் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். நான் வந்து என்னையே வந்து எதிரியா வந்து நான் பார்ப்பேன். ஸோ அதுக்கு காரணம் என்னன்னா, எனக்கு ஹைட் இல்ல அப்படின்ற ஒரு காரணம். இல்ல நான் ரொம்ப ஒரு வெயிட் அதிகமா இருக்கு, இல்ல வெயிட் ரொம்ப கம்மியா இருக்குன்னா, அது அடிக்கடி அடிக்கடி நான் வந்து மத்தவங்க சொல்றது நான் நிஜம் அப்படின்னு நம்பிட்டேன் அப்படின்னா, நான் வந்து என்னுடைய செல்ஃப் லவ் வந்து கம்மி பண்ணிட்டே இருக்கேன். ஸோ அது நாளைக்கு வந்து துக்கமோ, இல்ல ஏதாவது வியாதிகளோ வந்து உருவாக்குது. பிகாஸ் நான் வந்து அது சரி, கரெக்ட் அப்படின்னு நம்புறேன். நம்ப ஆரம்பிச்சிடுறேன். ஸோ சில டைம் என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு சில வியாதிகள் வரும். டாக்டர்ஸ் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த வியாதிக்கு வந்து ஆஹ், சரி குணமே படுத்த முடியாது, சரி பண்ண முடியாது. அந்த மாதிரி ஒரு ஒரு டிஃப்ரெண்டான ஒரு வியாதி இது அப்படின்னு சொல்லி உங்களை வந்து பயன்படுத்திடுவாங்க. சில ஸ்கின் டிசீசஸ் இல்ல ஏதாவது ஒரு ஒரு சில வியாதிகள் இருக்கலாம். இதுக்கு வந்து மெடிசனே கிடையாது அப்படின்றது சொல்லியிருப்பாங்க. ஸோ அப்படி சொல்லும் போது என்ன ஆகும்னா, ஃபுல்லி நம்மளுடைய செல்ஃப் லவ், நம்மளுக்கு அன்பு எல்லாமே வந்து டவுன் ஆயிடும், ஜீரோ ஆயிடும். அப்படி இருக்கும்போது இருக்கிற அந்த வியாதி வந்து நம்மளை விட்டு போகவே போகாது. பட் எப்போ எந்த ஒரு விஷயம் கியூர் பண்ண முடியாதோ, அது வந்து நீங்களே வந்து கியூர் பண்ணலாம். பிகாஸ் நம்ம தான் நம்மளுடைய ரியாலிட்டியை கிரியேட் பண்றோம். யூ கிரியேட் யுவர் ஓன் ரியாலிட்டி அப்படின்றது சொல்றாங்க. ஸோ அந்த வியாதியை வந்து நம்ம தான் உருவாக்குறோம். அதே சமயத்துல நம்மளுடைய வியாதிய வந்து கியூர் பண்றதும் நம்ம தான். நம்ம தான் நம்மளுடைய ஓன் டாக்டர். நம்மளுடைய பாடி, நம்மளுடைய மைண்ட் தான் டாக்டரு. அது நினைச்சது அப்படின்னா வியாதிகளை கிரியேட்டும் பண்ண முடியும், வியாதிகளை வந்து ஹீலும் பண்ண முடியும், கிளியரும் பண்ண முடியும். ஸோ அதுக்கு இந்த செல்ஃப் லவ் விஷயம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் ஒரு லாஸ்ட் விஷயம் வந்து சொல்லிடுறேன் நானு. இப்போ இந்த இன்ட்யூஷன், இந்த உள்ளுணர்வை வந்து நிறைய பேருக்கு வந்து ட்ரீம்ஸ், கனவுகள் மூலியமா கூட வரலாம். உதாரணத்துக்கு நீங்க ஒரு ஏதாவது ஒரு வேலை செய்றீங்க அப்படின்னா, நீங்க நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி, ஓகே எனக்கு வந்து இந்த வேலை பண்றதுக்கு எவ்வளோ வேற என்னென்ன ஐடியா பண்ணலாம் அப்படின்றது நீங்க தூங்குறதுக்கு முன்னாடி யோசிச்சுட்டு தூங்கும்போது, உங்களுக்கு நீங்க கனவுகள் மூலியமாவோ, இல்ல காலையில எந்திரிச்ச உடனே உங்களுக்கு ஃப்ரெஷ் ஐடியாஸ் வந்து வரும். புது ஐடியாஸ் வந்து வரும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஆள் வந்து சாக்லேட் ஃபேக்டரி வந்து வச்சிருந்தாரு. அவருடைய வேலை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சாக்லேட் ரெடி பண்றதுக்கு மெஷின்ஸ் வந்து அவரு ரெடி பண்ணுவாரு. மெஷின், பெரிய பெரிய மெஷின்ஸ்லாம் இருக்கும். அதை ரெடி பண்ணுவாரு. ஸோ இவருக்கு அந்த மெஷின் கிரியேட் பண்றது, சாக்லேட் ரெடி பண்றது வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ அவர் என்ன பண்ணுவாரு அப்படின்னா, தூங்குறதுக்கு முன்னாடி பிரபஞ்சத்துக்கிட்ட வந்து, ஓகே நான் இப்போ வந்து புது மெஷின் தயாரிக்கணும். அது வந்து செலவும் அதுல கம்மியாகணும். அந்த நிறைய சாக்லேட் வந்து ப்ரொடியூஸ் ஆகணும், ரெடி ஆகணும். எனக்கு ஐடியாஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லி தூங்குறதுக்கு முன்னாடி அவரு அந்த கேள்வியை வச்சுட்டு தூங்குவார். ஸோ கொஞ்ச நாள் பண்ணிட்டே இருந்தாரு. ஒரு நாள் என்ன ஆகுதுன்னா, நைட் 2:30 மணிக்கு வந்து எந்திரிக்கிறாரு. எந்திரிக்கும் போது அவருக்கு எல்லாமே ஒரு ஒரு படம் மாதிரி, ஒரு மூவி மாதிரி எல்லாமே அவருக்கு வந்து கனவுல வந்து சொல்லி கொடுக்குறாங்க. ஓகே, நீ இந்த மெஷினை இப்படி தயாரிக்கலாம், இந்த பொருள்களை வாங்கு, இந்த மாதிரி செட்டிங்ஸ் பண்ணு, இந்த ஃப்ளேவர் போடு, உனக்கு வந்து பெஸ்டான சாக்லேட்டும் வரும், பெஸ்டான மெஷின்ஸும் வந்து உனக்கு வரும் அப்படின்னு சொல்லி கனவுலே வந்து அந்த ஆளை வந்து ட்ரெயின் பண்றாங்க. ஸோ அந்த 2:30 மணிக்கு அவருக்கு என்ன கனவு வந்திருக்குதோ அது உடனே அவர் வந்து எழுதி வைக்கிறாரு. எழுதி வச்சுட்டு அதை ஒரு கொஞ்சம் மாசத்துக்கு அப்புறம் அந்த மெஷினை வந்து ரெடி பண்றாங்க. அண்டு அவருக்கு நிறைய இந்த ஃபேக்டரி ஆளுங்கெல்லாம் வந்து ஃப்ரெண்ட்ஸா இருக்காங்க. இந்த மெஷினை ரெடி பண்ணது வந்து அவர் மற்ற ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயும் காமிக்கிறாங்க. அவங்களுக்கும் இந்த மெஷின் ரொம்ப பிடிச்சு அவர் வந்து அவருக்கு நிறைய வந்து சேல் ஆகுது. ரொம்ப அவர் சக்சஸ்ஃபுல்லா வந்து ஆகுறாரு. ஸோ இன்ட்யூஷன் நம்ம எப்போ கேட்குறோமோ, எந்த சப்ஜெக்ட்ல கேட்குறோமோ அந்த சப்ஜெக்ட்ல நம்மளுக்கு வரும். அது கனவுகள் மூலியமா வரலாம், இல்ல ஒரு புத்தகம், புக்ஸ் மூலியமா வரலாம், இல்ல ஒரு நம்ம இந்த மாதிரி டிஸ்கஸ் பண்ணும்போது வரலாம், இல்ல நீங்க தனியா ஏதாவது ஒரு இடத்துக்கு போவீங்க அங்க வரலாம். சில பேருக்கு வந்து பாத்ரூம்ல குளிக்கும் போது கூட ஐடியாஸ் வந்து வரும். ஸோ அது வர டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டைம்ல வந்து அது வரும்.
அது எப்படி வரும், இப்படிதான் வரும், அப்படிதான் வரும், நம்ம அதை வந்து ஃபிட் பண்ண முடியாது, ஃபிக்ஸ் பண்ண முடியாது. ஸோ இந்த உள்ளுணர்வு நம்மளுக்கு வரும்போது அதை யூஸ் பண்ணணும். ப்ளஸ் இந்த உள் உணர்வு நம்மளுக்கு வரணுன்றது நம்ம எதிர்பார்க்கும் போது கண்டிப்பா வந்து அது வரும்.